ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக பல அற்புதமான புதுமையான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிய இது சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம எப்போ சொல்றது போலதான் வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன் கூகுளோட குரோம பத்தி. உடனே நீங்க அமெரிக்கால ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்க, கூகுளோட குரோம விற்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டுருக்காங்களா. அது சம்பந்தமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறது இல்ல. கூகுளோட குரோம்ல ஒரு புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ. அதாவது நீங்க கூகுளோட குரோம நீங்க ஓபன் பண்றீங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்க விசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. விசிட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டோட மேல பாத்தீங்கன்னா அட்ரஸ் பார் இருக்கும். அதுக்கு முன்னால ஒரு 3 டாட்டோ 3 லைனோ இருக்கும். அதை நீங்க தட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் வியூ பேஜ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுக்குள்ள கூகுள் ஒரு அற்புதமான பட்டனை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு பேரு ஸ்டோர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த மாதிரி வெப்சைட்டை விசிட் பண்றீங்களோ அது சம்பந்தப்பட்ட ரிவ்யூஸை வந்து இந்த கூகுளோட குரோம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரஸ்ட் பைலட் அப்புறம் ஸ்கேம் அட்வைசர் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க. அங்க நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்டோட ரிவ்யூஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு கூகுளோட குரோம்லையும் கொடுக்க போறாங்க. நீங்க விசிட் பண்ண அந்த வெப்சைட் பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுளே சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலியமா இதை வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஸ்டோர் ரிவ்யூ. அடுத்ததா கூகுளோட ஒரு ப்ராடக்ட்டுங்க. உங்க போன்ல கண்டிப்பா இது இருக்கும். அது என்னன்னு கேக்குறீங்களா? கூகுளோட மெசேஜஸ். இதை பத்தி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னுடைய சேனல்ல. டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணுங்க. ஏன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா கூகுள் மெசேஜஸ்க்கு நிறைய புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் படிச்சேங்க. அதாவது இந்த மெசேஜ் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன் மூட போறாங்களாம். கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன் இல்லைங்க, சாம்சங் மொபைல்ல அவங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கூடிய சீக்கிரத்துல இழுத்து மூட போறாங்களாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க டிஃபால்ட்டா இனி கூகுளோட மெசேஜஸ் தான் நாங்க பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் நான் பார்த்தேன். அது உண்மையான்னு தெரியல. எனிவே இந்த வீடியோல கூகுளோட மெசேஜஸ்ல ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல ஆர்சிஎஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு நபரோட நீங்க சேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆர்சிஎஸ்ல கூட நம்மளை தொல்லை பண்றதுக்கு இந்த கம்பெனிகள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க கூகுள். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்தா உங்களுக்கு அந்த இடத்துல வந்த மெசேஜுக்கு கீழேயே உங்களுக்கு ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பட்டனை டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிக்கல, பிசினஸ் சம்பந்தப்பட்ட மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை தட்டி விட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு எந்தவித மெசேஜும் வராது. இன்கேஸ் உங்களுக்கு மறுபடியும் அவங்க கூட நீங்க கண்டினியூ பண்ணணும்னா சென்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அற்புதமான ஒரு ஃபீச்சர் கூடிய சீக்கிரத்துல கூகுளோட மெசேஜஸ்ல வரப்போகுது. ஜிமெயில் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு அற்புதமான ஃபீச்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதிகமா ஜிமெயிலுக்குள்ள தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் காட்ட போற இந்த ஃபீச்சர் உங்களுக்கானது. ஃபட்டாஃபட் உங்களுடைய ஜிமெயிலை வந்து ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சர்ச் இன் மெயில் அதை நீங்க தட்டுங்க. தட்டிட்டு நேமோ இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க மேலே டைப் பண்ணி, நான் ஒரு நேமை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த நேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க மோஸ்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு டிஸ்பிளே இருக்கா. ஸோ ரீசென்ட்லி இந்த நபர் எனக்கு நிறைய மெயில் அனுப்பியிருக்காரு, அதனால மோஸ்ட் ரீசெண்ட். அதுக்கப்புறம் இதை நீங்க மாத்தலாம். தட்டிங்கன்னா கீழே இருந்து ஒரு சின்ன பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல பாருங்க மோஸ்ட் ரீசெண்ட் நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம் டிஃபால்ட்டா. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரெலவெண்ட், இது எல்லாமே மோஸ்ட் ரெலவெண்ட். இது வந்து எப்போ வேணாலும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. சரி, மோஸ்ட் ரீசெண்ட் மோஸ்ட் ரிலவெண்ட் கீழே பாத்துங்க. மோஸ்ட் ரீசெண்ட் மோஸ்ட் ரிலவெண்ட் இந்த ரெண்டுமே சமீபத்தில் ஜிமெயில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சப்போஸ் நீங்க ஜிமெயில ஓபன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இமெயிலை செக் பண்ணணும், ரீசெண்டா அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண இமெயிலை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு நீங்க இதை பயன்படுத்தலாம். மோஸ்ட் ரீசெண்ட். மோஸ்ட் ரிலவெண்ட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு எங்க போய் தெரியப்படுத்த போறேன் தெரியுமா? வாங்க. என்ன போட்டிருக்கு?
மோஸ்ட் ரீசன்ட் ஃபோக்கஸ் ஆன் டைம், டைமை பேஸ் பண்ணி மோஸ்ட் ரீசன்ட், மோஸ்ட் ரிலவெண்ட் ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட். நம்ம கண்டென்ட் பேஸ் பண்ணி இந்த மோஸ்ட் ரிலவெண்ட் வந்து அங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மோஸ்ட் ரீசன்ட்னா டைமை பேஸ் பண்ணி, மோஸ்ட் ரிலவெண்ட்னா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ரெண்டு அற்புதமான விஷயத்த சமீபத்தில் கூகுள் ஜிமெயில்ல அழகா செட் பண்ணி விட்டுருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்பை பத்திங்க. வாட்ஸ்அப்ல டெய்லி பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எப்போ ரீச் ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. இருந்தாலும் இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல சொந்தமா உங்களுக்கு சேனல் இருந்தா வாங்க முதல்ல ஆண்ட்ராய்ட் போன்ல வாட்ஸ்அப் கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிச்சு ஓபன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்னுடைய சேனலுக்குள்ள நான் போறேன். அதுக்கு அப்டேட்ஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். அதை முழுமையா நான் ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் டாப்ல என்னுடைய சேனல் நேம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் இருக்கு. அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா கீழே பாருங்க ஷேர் லிங்க் கீழே QR கோட், அதை நான் தட்டுறேன். வாவ், இப்போ வாட்ஸ்அப் எனக்காக ஒரு QR கோடை ரெடி பண்ணி கொடுத்து, ஸோ இதை கூட நீங்க உங்களுக்கு பிடிச்சமான நண்பர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ எல்லாருக்கும் நீங்க QR கோடே ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த QR கோட் மூலியமா அவங்கள நம்முடைய சேனலுக்குள்ள இழுக்கலாம். அதுக்கு நீங்க டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐகான் இருக்கு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த QR கோட் பாத்தீங்களா? ஸோ இதுல ஏதாவது எடிட் பண்ணா எடிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இப்படி சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. வாவ், பாத்தீங்களா? QR கோட ஷேர் பண்ணலாங்க. உங்க சேனலோட QR கோட யாருக்கு வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல மட்டும் இல்ல, அதர் சோஷியல் மீடியாலையும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஃபைனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், ஒர்த்தான ஃபீச்சர், யாருக்குமே தெரியாது, அடிச்சு சொல்லுவேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க அதிகமா ஜிமெயில பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா பிரத்யேகமா இந்த வீடியோல நான் காட்ட போற இந்த பகுதி வாய்ப்பே இல்ல, மிஸ் பண்ணாதீங்க. ஜிமெயில் யூசர்ஸ், உங்களுக்காக ஒரு ஹிடன் சீக்ரெட். கண்டிப்பா உங்களுக்கு இது தெரியாது. ஜிமெயில ஓபன் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா கம்போஸ், அதுக்கப்புறம் டூல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமான நபரோட இமெயில் ஐடியை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடியை நீங்க மூவ் பண்ணணும். அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மூவ் பண்ணலாமே. அதுக்கு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் ஆரோ இருக்கா? அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்க இதுல சிசி, பிசிசி, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சிசினா கார்பன் காப்பி, பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. இப்போ டூல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இமெயில் ஐடியை என்ன பண்ணிருக்கேன், அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த இமெயில் ஐடியை நான் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்றது? அதை அப்படியே பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. எப்படி? சிசி கொண்டாதாச்சா? அதுக்கப்புறம் பிரசன்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிசிசிக்கு கொண்டாதாச்சா? சரி, இப்போ மறுபடியும் டூக்கு கொண்டு போகணுமா? பிரசன்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே கொண்டு போய் டூல கொண்டு போய் விட்டுருங்க. வாவ், இந்த ஹிடன் சீக்ரெட் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரிஞ்ச உடனே 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், இந்த வீடியோக்கு கீழே நிறைய பட்டன் எல்லாம் விதைச்சு விட்டுருக்காங்க. அதை ஏன் சும்மா விட்டுறீங்க? அதுல ஏதாவது ஒண்ணு தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, காலியா இருக்கு, ஃபில் அப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.